ப்ரோ என்ன ப்ரோ படம் எடுத்திருக்காங்க ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது ப்ரோ. இது என்ன படம் இன்ட்ரெஸ்டிங்கா என்ன பாக்குறேன் நான் என்ன கேக்குறேன், இல்ல மாதிரி லூசு பசங்க சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. படம் வந்துட்டு that guy is coming and shooting him but he is simply coming and shooting. சரி அதுதான் சொல்றேன். இப்போ என்னன்னா டீடைலிங் தேவை. தமிழ கூட ஒழுங்கா சொல்ல தெரியாத அவன் தற்கூரி அவன். நீ என்ன டைரக்ஷன் பண்ணிருக்கீங்க? டைரக்ஷன் பண்ணல பட் நிறைய படம் பார்த்தேன். ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கீங்க. ரிவ்யூ குடுக்கறேன் பண்ணல. என்ன தியேட்டர் ரிவ்யூ தான் கேக்குறேன். நீங்க குடுக்குற தியேட்டர் ரிவ்யூ கேவலமா இருக்குன்னு சொல்லுவான் படம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெஸ்பெக்ட் கொடுக்காம பேசாது. லாங்குவேஜ் புரியணும்ல. லாங்குவேஜ் தமிழ்ல பேசுறாங்க ஆனா என்ன பேசுறாங்கன்னு புரிய மாட்டேங்குது. அவனுக்கு தமிழே பேச வராது ஃபர்ஸ்ட். அதான் முக்கியம். என்ன பண்ணிட்டு இருக்க நீ? சுட்டி டிவி பாத்துட்டு இருக்க உட்கார்ந்து. இல்ல நான் என்ன கேக்குறேன், நீங்க என்ன மைக் பிடிக்கிறீங்களா? வந்து யாரும் மைக்க கூட நீங்க கிளம்புங்க அந்த பக்கம். பேடே வந்தான் இந்த லூசு போய் அதுக்கு நம்ம பின்னாடி ஓடி வரான்னு சொல்லிட்டு நான் விட்டேன். இல்ல ஒரு நிமிஷம். இப்போ பார்த்தா வந்து டைரக்ஷன் பண்ணிருவியா? இப்போ படம் பார்த்தா டைரக்ஷன் பண்ண மாட்டேன். குஞ்சான்ஸ் வந்து பேசுறானுங்கள படம் புரியாதுன்றானு இவனுக்கு போயிட்டு ஹாலிவுட் படத்தை பாக்குறானுங்க. இருக்கு பிரதர், முடிச்சு விட்டு தான் போனல, எதுக்கு பின்னாடி ஓடி வர? ப்ரோ என்ன ப்ரோ படம் எடுத்திருக்காங்க ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது ப்ரோ. இப்ப சீன் புரிஞ்சாதான் ப்ரோ நான் இப்ப படம் எப்படி நான் சொல்றது, ஸ்கிரீனே புரிய மாட்டேங்குது. ஸ்டோரி புரியணும்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்கிரீன் பிளே தேவை. ஸ்கிரீன் பிளே இருக்க மாட்டேங்குது, அதுதான் ஒரு இஷ்யூ. இப்ப எப்படி சொல்றது, இப்ப சியான் விக்ரம் வந்து பேசுறாரு, அவர் என்ன பேசுறாருன்னு புரிய மாட்டேங்குது. அதான் பேசுறது புரிஞ்சாதான் நம்மளால போய் படத்துல வந்து பார்த்து நம்ம என்ஜாய் பண்ண முடியும். புரியுதா? இப்ப ஜிவி பிரகாஷ் செம்மையா சாங் பண்ணியிருக்காரு, எல்லாமே பண்றாங்க ஓகே. பட் லாங்குவேஜ் புரியணும்ல. லாங்குவேஜ் தமிழ்ல பேசுறாங்க ஆனா என்ன பேசுறாங்கன்னு புரிய மாட்டேங்குது. அது ஒண்ணுதான் இஷ்யூ, வேற எதுவுமே இல்ல. எதுவுமே புரியல, எதுவுமே புரியல. கேரக்டர் அதுதான் ப்ரோ சொல்றேன், எதுவுமே டீடைலிங் பெருசா இல்ல. இப்போ லோகேஷ் கனகராஜ் மூவிஸ்ல இஃப் யூ see லோகேஷ் கனகராஜ் மூவிஸ் there will be lot of detail in small scenes also, but in this movie there is no detailing. No, I don't know why that guy is coming and shooting him, but he is simply coming and shooting. Then how we will know who is that guy? There is no character detailing. சரி அதுதான் சொல்றேன். இப்போ என்னன்னா டீடைலிங் தேவை. இப்போ கேரக்டர் டீடைலிங் தான் நம்மளால நீ என்ன டைரக்ஷன் பண்ணிருக்கீங்க? டைரக்ஷன் பண்ணல பட் நிறைய படம் பார்த்தேன். படம் பார்த்தா வந்து டைரக்ஷன் பண்ணிருவியா? இப்போ படம் பார்த்தா டைரக்ஷன் பண்ண மாட்டேன் ஆனா படம் பார்த்தா படம் எப்படி பார்க்கணும், எப்படி புரிஞ்சுக்கணும்ன்றது எனக்கு தெரியும். சொல்லுங்க இல்ல நீங்க சொல்லுங்க. இல்ல நீங்க ஏதோ சொல்லிட்டு இருக்கீங்க, இங்கிலீஷ்ல சொல்லிட்டு இருக்கீங்க. இங்கிலீஷ்ல ஆமா சொன்னேன், அது கேக்குறேன் நானு. நீங்க ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கீங்க. ரிவ்யூ குடுக்குறேன் பண்ணல குடுத்துட்டு இருக்கீங்க. என்ன பேசுறீங்கன்னு தெரிய மாட்டேங்குது. வேற ஏதோ என்ன இல்ல இங்கிலீஷ்ல வளர்றீங்க. அதான் இங்கிலீஷ்ல வளர்றனால புரியுது இல்ல அவங்களுக்கு புரியுது இல்ல, அதனால தான் அவங்க வீடியோ எடுக்கிறேன். அதான் தமிழ்ல பேச சொல்றாங்க. அதான் தமிழ்ல பேச சொன்னோனே நான் தமிழ்ல பேசுறேன் ப்ரோ. ஓகேவா? சொல்லுங்க சொல்லுங்க. ரெண்டு மைக் வச்சிருக்கேன், அப்படியே வச்சிருக்கேன். ஓகே சொல்லுங்க. நீங்க என்ன மைக் பிடிக்கிறீங்களா? வந்து சும்மா நிக்கிறீங்களா? சும்மா தான் நிக்கிறேன். படம் வந்து ரொம்ப ரொம்ப ஒஸ்டா இருக்கு ப்ரோ. என்னன்னா இப்போ விக்ரம் ஒரு லாங்குவேஜ் பேசுறாரு பட் வந்து அவர் பேசுறதே புரிய மாட்டேங்குது பிரதர். என்னன்னா இப்ப தமிழ் பேசினா தமிழ்னா புரியணும் ஓகேவா? சரி பழைய கால தமிழ்ல பேசுறாங்கன்னா அது புரியணும். அவர் பேசுறதே சுத்தமா புரிய மாட்டேங்குது. இப்ப நான் உங்க டைலாக் புரிஞ்சாதான் நமக்கு ஸ்டோரி என்னன்றது தெரியும். புரியுதா? இப்ப விக்ரமன் இல்ல, ஜென்ரலாவே அந்த படத்துல நடிச்ச எல்லா ஆக்டர்ஸுமே இதான் பண்ணாங்க. என்ன புரிஞ்சுது அந்த ஜெனரேஷன்ல இல்ல, அதுதான் சொல்றேன். இப்ப ஓகே அதுதான் பிரதர் சொல்றேன், கதை புரியலன்றதுனால தான் சொல்றேன். இப்ப அதுதான் சொல்றேன். இப்ப லாங்குவேஜ் இப்ப டைலாக் புரிஞ்சாதான் நமக்கு கதை என்னன்றது தெரியும். இப்ப புரியுதா? இப்ப நான் ஒண்ணு கேக்குறேன், இப்ப டைலாகே பேசாம உங்ககிட்ட வந்து வெறும் ஸ்கிரீன் பிளே மட்டும் காமிச்சிட்டா மௌன படம் போட்டா உங்களால பார்க்க முடியும். புரியும். ஆமா புரியும் புரியும் புரியும். ஓ ஓகே சூப்பர். என்னையா நீ? ஓ என்ன அப்படியே மௌன படம் பாத்துருக்கீங்க நீங்க? பார்த்தது இல்லையா? அது சொல்லுங்க, நீங்க என்ன மௌன படம் சொல்லு. நீ அதுதான் பிரதர் கேக்குறேன். இல்ல நீங்க சொல்லுங்க. இயர்லி பீரியட்ல வந்துட்டு டைலாக்ஸ் இல்லாம வந்த படம் தான் ஹிட் ஆனது. நீ என்ன இயர்லி பீரியட்னா எந்த டைம் ப்ரோ? சார்லி சாப்ளின் வெச்சுக்கோ. அதெல்லாம் அந்த டைம்ல வந்தது. அந்த படம் நான் பார்த்தது. நீ எப்ப பிறந்த? இப்பதான் பிறந்தியா? நேத்து தான் பிறந்தியோ? நான் நேத்து பிறக்கல ப்ரோ. 2006 போதுமா? 2006ல அதான் என்ன இப்ப சரி நீ வேற ஏதாவது பேச போறியா? இந்த காலத்துக்கு இந்த காலத்து படம் எடுக்காம பின்ன நான் பிளாக் அண்ட் ஒயிட் படமா எடுப்பீங்க? சரி நீ என்ன படம் இன்ட்ரெஸ்டிங்கா என்ன பாக்குற சொல்லு. நான் என்ன கேக்குறேன், இல்ல அந்த காலம்ன்றீங்களா? பிளாக் அண்ட் ஒயிட் படம் பாப்பீங்களா? ஓகேவா? பிளாக் அண்ட் ஒயிட் பாப்போம். இப்ப ரீசன்ட்டா போய் உட்கார்ந்து வீட்ல போய் பாருங்க பிரதர். ஓகே சரி அவ்வளவுதான் கிடையாது. ஓகே இந்தியன்ல பாருங்க. இந்தியன் எனக்கு பிடிக்கல, நான் அது கிளியரா சொல்லியாச்சு. ஓகே ஓகே இந்த படம் நல்லா தான். இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, நீங்க பிளாக் அண்ட் ஒயிட் படம் பாக்குறேன் நீங்கல, என்ன தியேட்டர்ல பிளாக் அண்ட் ஒயிட் படம் இப்ப போடுறாங்க? அது யூடியூப்ல அது கூட தெரியாத உனக்கு?
அதுதான் கேக்குறேன். என்னப்பா தெரியும்னு கேக்குறது. யூடியூப்ல தான் வருது ப்ரோ. யூடியூப்ல இல்ல ஒரு நிமிஷம். இப்ப நான் பேசிக்கா வந்து எவன் வந்து ஒரு நிமிஷம் இல்ல நான் என்ன கேக்குறேன், இப்ப தியேட்டர் ரிவ்யூ தான் உங்ககிட்ட கேக்குறேன். தியேட்டர் ரிவ்யூ தான் கேக்குறேன் உங்ககிட்ட. நீங்க கொடுக்குற தியேட்டர் ரிவ்யூ, நீங்க யூடியூப் ரிவ்யூ கொடுக்கல. நீங்க அந்த காலத்து படம், பிளாக் அண்ட் ஒயிட் படம், அந்த காலத்து படம் யூடியூப்ல தான் பார்க்க முடியும். கேடிவில போடுவாங்க, அத பார்க்கணும். அதுதான் போய் நீங்க வீட்ல உட்கார்ந்து பாருங்க பிரதர். நீங்க கொடுக்கிறது தியேட்டர் ரிவ்யூ. நீங்க தியேட்டர் ரிவ்யூ தான் நான் சொல்றேன் கேக்குறேன். இப்போ வந்து நீ ஒரு நிமிஷம் இப்ப பேசுறது வந்து தியேட்டர் ரிவ்யூ. கம்பேர் பண்ணது என்ன சொன்னேன்? பிளாக் அண்ட் ஒயிட் படம் அப்படி இப்படி சொன்னேன். நான் கம்பேர் பண்ண கிடையாது. ஒரு நிமிஷம் இப்ப பேசுற டாபிக் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன கேட்டேன்னா, இப்ப படம் புரியல, இப்ப டைலாக் புரியாம நீங்க எப்படி படம் பாப்பீங்கன்னு கேட்டேன். அதுக்கு நீங்க தான் என்ன சொல்லியிருந்தீங்க, இந்த மாதிரி டைலாக் புரியலனாலும் அந்த காலத்து படம் எல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்க. நான் என்ன கேக்குறேன், அதான் கேக்குறேன். அந்த காலத்து படம் இப்ப எங்க தியேட்டர்ல இருந்துச்சு, அது இங்க கொடுக்கறது தியேட்டர். டிவில பாரு, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? சுட்டி டிவி பாத்துட்டு இருக்க உட்கார்ந்து. இல்ல நான் என்ன கேக்குறேன், இல்ல சுட்டி டிவி பாக்குறது ஒன் செகண்ட் இல்ல இப்ப இவரு இல்ல இங்க ஒரு நிமிஷம் கேவலமா இருக்குன்னு சொல்லுவான் படம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெஸ்பெக்ட் கொடுக்காம பேசாது. கிளம்பு. இங்க சரி ப்ரோ எல்லாம் நான் உங்ககிட்ட கேக்குறேன். கிளம்பு. நான் இங்க என்கிட்ட கேக்குறது, என்கிட்ட உங்ககிட்ட யாருமே மைக்க கூட நீட்டல. கிளம்புங்க அந்த பக்கம். உங்ககிட்ட நான் தான் மைக் எடுத்துட்டு வந்து நீட்டலாம். ஸோ அதான் ப்ரோ, படம் சரியில்லை. படத்துல சுத்தமா டைலாக் எதுவுமே ப்ராப்பரா புரியுற மாதிரி இல்லை. அண்ட் வந்து மெயினான விஷயம் என்னன்னா, ஸ்டோரி வந்து டீடைலிங் இல்லை. எந்த கேரக்டருமே டீடைலிங் இல்லை. லைக் ஒரு மாதிரி திடீர்னு வராங்க, லைக் ஏதோ ஒரு சண்டை மாதிரி போகுது, அதுக்கப்புறம் அப்படியே டோட்டலா மாறுது. ஸோ அது டீடைலிங் வந்து ரொம்ப மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்றேன். ஓகே, லைக் ஆமா ப்ரோ, நம்ம நிறைய படத்துல அவர் படத்துல பார்த்திருக்கோம். நிறைய அந்த மாதிரி பாலிடிக்ஸ் பேசி தான் வந்து நிறைய படம் இருந்திருக்கு. அது எல்லாமே நல்லா இருக்கும். பட் மெயினா என்னன்னா, அதுல கதை புரியும், இதுல கதை புரியல. அதுதான் மெயின். ஆனா இந்த படத்துல அரசியல் இருக்கு. எந்த மாதிரி சொல்லியிருக்காங்க இருக்கு. அதுதான் பிரதர் சொல்றேன், இருக்கு பிரதர். பேடே வந்தா இந்த லூசு போய் அதுக்கு நம்ம பின்னாடி ஓடி வரான்னு சொல்லிட்டு நான் விட்டேன். இவன் வந்து திருப்பி அவன்கிட்ட பேசினா லூசனா பேசிட்டு இருப்பான். அவனை ஒன்றும் புரிய மாட்டேங்குது, அரசியல் என்னன்னு புரிய மாட்டேங்குது, படம் புரிய மாட்டேங்குது அப்படின்னும் போது இந்த மாதிரி தான் நிறைய பேர் இருக்காங்க. அதனால வந்துட்டு தனியா வந்துட்டு மைக்கை நான் வாங்கிட்டேன், நீ போடா அப்படின்னு சொல்லி கிளப்பி அமுச்சு விட்டான், போயிட்டான். அப்புறம் இந்த மாதிரி லூசு பசங்க சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. படம் வந்துட்டு நல்லாவே இருக்கு, கமர்ஷியல் ஹிட் ஆகிற ஒரு படம் தான். அவர் பேசுறதுல வந்து பாத்தீங்கன்னா தமிழ் புரியல, எனக்கு டைலாக் புரியல. அதுல என்ன, அவனுக்கு தமிழே பேச வராது ஃபர்ஸ்ட், அதான் முக்கியம். ஃபர்ஸ்ட் அவனுக்கு தமிழே பேச வராதுன்னு நினைக்கிறேன். அவனுக்கு காங்காயச்சா என்னன்னு கூட தெரியும். அவன் சிபிஎஸ்சி ஸ்கூல்ல படிச்சிருப்பான், தமிழ் மீடியம்ல படிச்சுட்டு தான் தெரியும் அவனுக்கு தமிழ் என்ன ஏதுன்னு சொல்லி. சிபிஎஸ்சி ஸ்கூல்ல படிச்சுட்டு வந்துட்டு இப்போ வந்துட்டு தமிழ் புரியல, அது புரியலன்னுட்டு இருக்கான். தமிழை கூட ஒழுங்கா சொல்ல தெரியாத அவன் தற்கூரி. அவன் வந்துட்டு பேசிட்டு இருக்கான். நம்ம என்ன பண்ண முடியும் அவன்கிட்ட பேசினா திருப்பி நம்மளே வந்துட்டு திருப்பி ஏதாவது பேசிக்கிட்டே தான் இருப்பான். அவங்ககிட்ட எதுவும் சொல்லவும் முடியாது. அதுக்கு வேற 2 பேர் வந்துட்டு சப்போர்ட்டுக்கு வந்துருவானுங்க. 2K கிட்ஸே இப்படிதான் இருக்கானுங்க. ஒன்றும் புரிய மாட்டேங்குது அவங்களுக்கு. படத்தை பார்த்தா எப்படி இப்போ விமர்சனம் பண்ணணுன்றதே தெரிய மாட்டேங்குது அவங்களுக்கு. பின்னாடியே ஓடி வரான் பாருங்க, சின்ன பையன் மாதிரி. நான் தான் போயிட்டேன், சின்ன பையன் மாதிரி பின்னாடியே ஓடி வரான். அப்புறம் ஜி அப்படி கலாய்க்கணும், திருப்பி அவருக்கு வந்து கவுண்டர் கொடுக்கணும், அதுக்காக ஓடி வரான் அவன். வேற என்ன சொல்றது, படம் எனக்கு நான் தான் சொன்னேனே, அவனுக்கு வந்து கவுண்டர் சொல்லும் போதே சொன்னேன், ஏன்னா அவனுக்கு தான் படம் பார்க்க தெரியலன்னா எதுக்கடா வந்து படம் பார்க்குற, போயிட்டு மார்வெலு அந்த மாதிரி ஏதாவது பெரிய ஹாலிவுட் படமாக பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுறான், இந்த படத்தெல்லாம் பார்க்க வராதுன்னு தான் சொல்லி அவனுக்கு அட்வைஸ் பண்ணி அமிச்சோம். அவன் புரிஞ்சுக்கிறானான்னு தெரியாது, திருப்பி ட்ரிகர் ஆகிட்டு நம்மளுக்கு ஏதாவது வீடியோ போடுவோம் போல அவன். இன்னும் இந்த மாதிரியான பப்ளிக் என்ன சொல்றாங்க, இது பார்க்கும்போது அவர் வந்துட்டு ஒன்று பேசினார். அவரு உங்களுக்கு ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்களா அப்படின்னு கேட்டாங்க. அவர் ட்ரிகர் ஆயிட்டாரு. ட்ரிகர் ஆகல, லைட்டா வந்துட்டு கோவப்பட்டாரு. தியேட்டர்ல வந்து பாருங்க, அப்ப பார்க்கும்போது தெரியல எவ்வளவு பேர் நீங்க எடுத்தீங்க, இப்போ எவ்வளவு பேர் வந்திருக்காங்கல்ல. இருக்குது, ஃபேன்ஸ் இருக்குது. இந்த பசங்க குட்டி குஞ்சான்ஸ் வந்து பேசுறானுங்களே, அவன்லாம் வந்து பெருசா எடுத்துக்காதீங்க, நீங்க படத்தை போய் பாருங்க. இவனுக்கு வந்து தேவையில்லாம ஏதாவது பேசிக்கிட்டு விளம்பரம் பண்ணிட்டு இருப்பானுங்க. படம் புரியாதுன்றானு இவனுக்கு போயிட்டு ஹாலிவுட் படத்தை பாக்குறானுங்க. 3Dல கொடுத்து அதுவுமே உங்களுக்கு புரியாது. ஃபர்ஸ்ட் அந்த படம் என்ன ஏதுன்னே புரியாது. ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு புரியுமா? ஃபர்ஸ்ட் புரியவே புரியாது. சும்மா உட்காந்துக்கிட்டு வருமா அப்படி இப்படின்னு சொல்லி இதுவா பார்த்துட்டு இருப்பானுங்க. இந்த படம் புரியலன்னு சொல்றானுங்க. அதுக்குதான் தமிழ் படிங்கடான்னு சொல்றது. தமிழை படிக்காம உட்காந்துக்கிட்டு படிடா அப்புறமா சிபிஎஸ்சியில படிச்சுக்கிட்டு ஹிந்தி மெயின் லாங்குவேஜை எடுத்து வச்சுக்கிட்டு நீ தமிழை படிக்காம உட்காந்துக்கிட்டு புரியலன்னு சொல்ற, தமிழே புரியலன்னு சொல்றான். எதுக்கு தமிழ்நாட்டுல இருக்கான்னு தெரியல இந்த குட்டி கொஞ்சான்ஸ் எல்லாம். டேய் தமிழ் படிடா ஃபர்ஸ்ட், பரமா தமிழா படிடா ஃபர்ஸ்ட், என்ன தமிழ் தெரிஞ்சுக்கடா, அதான் சொல்ல முடியும். ஓகேவா?
ஓடிட்டேன், நான் ஓடிட்டேன் நினைக்காத. சும்மா டைம் டைம் இல்லை எனக்கு, நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறதுக்கு. நீ எதுக்கு என் பின்னாடி ஓடி வர? முடிச்சு விட்டு தான் போனல, எதுக்கு பின்னாடி ஓடி வர? முடிஞ்சிச்சு. ஓகே, டன். ஓகே, க்ளோஸ்.